மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. ஜாதி மதங்கள் எல்லாம் மறந்து தெலுங்கர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தெலுங்கர் கட்சி. நீங்க ஆரம்பிச்சது என்ன வந்து எலெக்ஷன் சீட் வாங்குறதுக்காக? கண்டிப்பாக அது மட்டுமே கிடையாது. ஒரு அரசியல் கட்சினாவே எலெக்ஷனை கண்டிப்பாக வந்து கண்டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது நிலைச்சி நிற்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெலுங்கு எழுது படிக்க கூட தெரியாதுங்க. அப்படி இருக்கிற நீங்க எதுக்கு நாம் தெலுங்குன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? தமிழ் தேசன்ற பேரில் தெலுங்கர்களை வந்து எங்களை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க. நீங்கள் இங்கே வாழலாம், ஆளக்கூடாது. நீங்கள் யாருங்க சொல்கிறது? தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்களே நிறைய இடத்துல வந்து உங்கள் தாய்மொழி என்னன்னு கேட்டால் ஸ்கூலில் சர்டிஃபிகேட்டில் கேட்கும்போது நிறைய பேர் தமிழ், அவங்களுக்கு தமிழ் தான் எழுது படிக்க தெரியும், அவர்கள் தமிழே சொல்லிடுறாங்க. இது மாதிரி அரசியல் இயக்கங்களை ஆரம்பிக்கிற நீங்கள் தான் வந்து நாங்கள் தான் அவங்களுக்கு வந்து தெலுங்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், நாங்கள் தமிழர்களாக தானே இருக்கிறாங்க சார். தமிழர்களாக இருக்கு, நாங்கள் தமிழர்களாக இருக்கும். சீமான் பண்ற அரசியலுக்கும் மொழி அரசியலுக்கும் உங்களுக்கும் அப்போ என்ன வித்தியாசம்? சீமான் போன்றவர்கள் பண்ணுறதால தான் இந்த சூழ்நிலையை 2010க்கு அப்புறம் தான் சார். அதுக்கு முன்னால் கிடையாது. ஆஃப்டர் சீமானுடைய ஆஃப்டர் சீமானுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னால் யாருக்குமே அந்த பிரிவினவாத எண்ணமே கிடையாது. இந்த ஒரு 15 வருஷத்துக்குள்ள பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சுங்க. இப்போ எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது பிரச்சனை அப்படித்தான். நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் உண்டு, நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, இன்னும் பல எல்லா கட்சிகளும் இருக்கிறவங்க தான். அவங்களால எங்களுக்கு ஒன்றும் நடக்கலைங்கிறீங்க. அவங்க யாருமே எங்கள் தெலுங்கு மக்களுக்காக பேசவே இல்லை சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது? முக்கியமான 3 கட்சிகளோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. தாவேகாவுடைய வருகை சொன்னால் அரசியல் வளர்ச்சி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழரோட வாக்கு வங்கி சிதறும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சிதறும். நாம் தமிழர் மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளோட ஓட் பேங்க்கும் மாறும். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக நாம் தெலுங்கர் கட்சியினுடைய தலைவர் ஒய்பி சாரதி நாயுடு அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வருக நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சகோதரா. என்ன சார் எடுத்தோடனே தெலுங்குலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? நீங்களும் சொல்லிட்டீங்க நாம் தெலுங்கர் கட்சியோட நிறுவனர், அதனால தெலுங்குல ஸ்டார்ட், அதனால தெலுங்குலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தெலுங்குலேயே நம்ம தாய்மொழிக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னா வேற யார் மரியாதை கொடுப்பாங்க? நம்ம தானே முன்னுரிமை கொடுக்கணும். சரி, அதுக்காக அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாம் தெலுங்கர்னு சொல்லி பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த திராவிடத்திற்கு எதிராகவும் தெலுங்கர்களோ மலையாளி கன்னடர்களுக்கு எதிராக வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து சீமான் முன் வச்சது பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. இதை தொடர்ந்து வந்து நிறைய அமைப்புகள் எழுந்து நிறையா போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கேஸு, கோர்ட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. இந்த கட்சி நீங்கள் அதை பேஸ் பண்ணி மொழிபெயரை மட்டும் மாற்றி தொடங்குவதற்கான காரணம் என்ன? அதுக்கு மெயின் காரணமே நாங்கள் வந்து ஜாதி மதங்கள் எல்லாம் மறந்து தெலுங்கர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தெலுங்கர் கட்சி. கும்முடிப்பூண்டியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா தெலுங்கர்களையும் தமிழ்நாட்டில் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தெலுங்கர் கட்சி. இதில் வந்து ஜாதியோ மதமோ எந்த ஒரு பிரிவினவாதமும் கிடையாது. இந்த மொழி சார்ந்த கட்சி தான். மொழி சார்ந்த கட்சி. தெலுங்கு மக்களை இங்கே பாதுகாக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இது மற்றவங்களை எதிர்க்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. எத்தனையோ கட்சி வந்துருச்சு. திராவிடத்தை பேஸ் பண்ணி திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு வந்துச்சு, திராவிட தெலுங்கர் கட்சின்னு வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாரும் திராவிடத்தையும் இந்த மொழியும் சேர்த்து எத்தனையோ கட்சி ஆரம்பிச்சு காணாமையே போயிட்டாங்க, யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சது என்ன வந்து எலெக்ஷன் சீட் வாங்குறதுக்காக? கண்டிப்பாக அது மட்டுமே கிடையாது. எலெக்ஷனை வந்து ஒரு அரசியல் கட்சினாவே எலெக்ஷனை கண்டிப்பாக வந்து கண்டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது நிலைச்சி நிற்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தெலுங்கு மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காகவும், நாளைக்கு தெலுங்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நாம் தெலுங்கர் கட்சி முன்னால் போய் நிற்கும். அதுக்காக தான் மெயினாக ஆரம்பித்தது. எங்களோட தன்மானத்தை காப்பாற்றி கொள்வதற்காக நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தெலுங்கர் கட்சி. சரி, நீங்கள் ஆந்திராவில் தொடங்கலாமா? எதுக்கு தமிழ்நாட்டை தொடங்கணும்? ஐயா, ஆந்திரா மெஸ்ஸுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆந்திராவில் எதுவுமே ஆந்திரா மெஸ்ஸு இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆந்திராவில் இருக்கிறது எல்லாமே ஆந்திரா மெஸ்ஸு தான். தமிழ்நாட்டில் இருக்கும், கர்நாடகாவில் பார்க்கலாம், கேரளாவில் பார்க்கலாம், உலகம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஆந்திராவில் இருக்காது. என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? அப்போ எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் உங்கள் முத்திரையை குத்திட்டே இருப்பீங்கிறீங்களா?
எந்த முத்திரைன்னு சொல்றீங்க? தெலுங்கர்கள் அப்படிங்கிற முத்திரை எல்லா ஸ்டேட்லயும் வந்துட்டு உங்களுடைய ஆளுமை இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக ஐயோ, இது எங்க எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது வந்து எங்களோட ஆளுமையை காமிக்கிறதுக்காக கிடையவே கிடையாது. எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான். இப்போ சிறுபான்மையர் பார்த்தீங்களா, நிறைய சிறுபான்மையில் முஸ்லீம் சம்பந்தமாக முஸ்லீம் கட்சிகள் நிறைய இருக்கும், கிறிஸ்துவர்கள் நிறைய கட்சி இருக்கும். அவங்க மற்றவங்களை எதிர்க்கிறதுக்காக இல்லை, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக. முஸ்லீம்கள் அவங்களோட ஒத்துமைக்காகவும் அவங்களோட பாதுகாப்புக்காகவும் ஏற்படுத்திக்க முஸ்லீம் கட்சிகள் இருக்குது. கிறிஸ்டியன் கட்சிகள் அது மாதிரி நிறைய இருக்குது. அந்த கட்சிகள் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. அது மாதிரி தெலுங்கு மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களோட உரிமைகளை வந்து இங்கே கேட்கறதுக்காகவும் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் 42% தெலுங்கு தாய்மொழியை கொண்ட மக்கள் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம். இல்லை, இது அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இத்தனை % இருக்கீங்கன்னு சொல்லி சென்சஸ் எதுவும் கொடுத்துருக்கா? இல்லைன்னா இந்த எல்லா கட்சிகளும் சொல்ற மாதிரி எங்க சாதியில 1.5 கோடி பேர் இருக்காங்க, 2.5 கோடி பேர் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை இதை வந்து ஒரு அஃபிஷியலா ஒரு எம்பியே பேசியிருக்காரு. யாரோ ஒரு எம்பி ஒருத்தர் பேசிட்டாருக்காக இது அபிஷியலா எப்படி அபிஷியலா எம்பி அஃபிஷியலா வந்து வெளிவிடுறதுக்கு நீங்க வந்து இது சென்சஸ் எடுங்க, எடுத்தா உங்களோட எடுங்க. எங்களது வந்து நீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க பேச வேண்டி இருக்காது. 42%, 40%, 30% அதிகமாகவும் இருக்கலாமே, அதிகமா இருப்போங்கிறீங்க. அதிகமா இருக்கலாமே, அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கே. ஐயா, சென்னை மாகாணம்னு இருந்தது வந்து ஒரிசால ஒரு பகுதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அந்த இன்னைக்கு இருக்கிற கர்நாடகாவில் பெங்களூரு எல்லாமே சேர்ந்து தான் இருந்தது. இந்த சென்னை மாகாணத்தை தான் மொழிவாரி மாநிலங்களாக 1956 பிரிக்கும்போது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படியெல்லாம் பிரிஞ்சாங்க. ஆக மொத்தம் சென்னை மாகாணத்திலேருந்து தான் மற்ற ஸ்டேட்டெல்லாம் போச்சு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து, ஒரு சினிமாக்கு ஹப்பே வந்து சென்னை தான். சென்னையில் தான் தமிழ் சினிமாவும் எடுப்பாங்க, தெலுங்கு சினிமாவும் எடுப்பாங்க, கன்னட சினிமா எடுப்பாங்க, மலையாள சினிமாவும் எடுப்பாங்க. மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் தனித்தனியாக வந்து பேரில் இப்போ பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தனித்தனியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நடிகர் சங்கத்தோட பேர் நீங்கள் பார்த்தா தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் இருக்கும். ஆனால் ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ கேரளாவிலையோ அந்த மாதிரி கிடையாது. சீமான் போன்றவரெல்லாம் வந்துட்டு இதை தான் வந்துட்டு தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த தெலுங்கர் அமைப்புகள் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ கர்நாடகாவில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது. ஆனால் இந்த தென்னிந்தியா, திராவிடம் அப்படிங்கிற பேரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இன்னமும் வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் தெலுங்குகளோட டாமினேஷன் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு, எல்லா துறையிலையுமே இருந்துட்டு இருக்குது. நீங்கள் வாழுங்க, ஆள வேணாம் தான் அவர் சொல்கிறேன். ஐயா, நீங்கள் 234 தொகுதியிலையும் தமிழர்களே நின்றுக்குங்க, 234 தொகுதியில் நீங்களே ஜெயிச்சுக்கோங்க, நீங்களே ஆண்டுக்கோங்க. யாரும் உங்களை தடுத்தா? நாங்கள் இங்கே வந்து இப்போது இங்கேயே பிறந்து வளர்ந்து நாங்கள் வீட்டில் தெலுங்கு மொழி பேசிட்டு வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர, இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு தெலுங்கு கலப்போடு நாங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கோமா? எனக்கு தெலுங்கு இத்தனைக்கு எழுது படிக்க கூட தெரியாதுங்க. அப்படி இருக்கிற நீங்கள் எதுக்கு நாம் தெலுங்குன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? ஆனால் அப்படி நாங்கள் இங்கே வந்து ஒத்துமையாக இருக்கிற எங்களை, வீட்டில் மட்டுமே தெலுங்கு பேசுகிற எங்களை தெலுங்கர்கள் நீங்கள் ஆளக்கூடாது, இங்கே வாழலாம், ஏதோ எங்களை வந்து 2ஆம் தர குடிமக்களாக ட்ரீட் பண்ணி சில தமிழ் தேசியம் பேர்ல சில பேர் பேசுறாங்க தெரியுமா? யாரோ ஒருத்தர் பேசிட்டதுனால, யாரோ ஒருத்தர் இல்ல, யாரோ 1-2 பேர் பேசிட்டதுனால வந்து உங்களுடைய சமுதாயம் வந்துட்டு கீழே போயிட்டாங்களா? இல்லையா, எல்லா கட்சிகள்லையும் உங்களுடைய ஆதிக்கம் வந்து இருந்துட்டு தான். எல்லா கட்சியிலையும் வந்து தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. திமுகல இருக்காங்க, அதிமுகல இருக்கிறாங்க, மதிமுகல இருக்காங்க. ஆனா சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது எப்படி எல்லா கட்சிகளும் வந்து கேட்குதோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் தெலுங்கர்களை பற்றி தமிழ் தேசன்ற பேரில் தவறாக பேசுகிற சில அமைப்புகளும் சில கட்சிகளும் சில யூடியூப் சேனல்ஸில் இருக்கிறவங்களும் தமிழ் தேசன்ற பேரில் தெலுங்கர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுகிறதால இப்போது இவங்களை யாரையாவது இது மாதிரி பேசுகிறவங்கள யாராவது ஏதாவது கேட்கணும்ல. எந்த கட்சியில் இருக்கிறவங்களும் கேட்கறது என்ன அப்படி உரிமை பறிபோயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? என்ன உங்களோட உரிமை பறிபோயிடுச்சு? எந்த அளவு உங்களை அதாவது வந்து மொழி சிறுபான்மை சொல்லி உங்களை எதுவும் அட்டாக் பண்ணுறாங்களா? இல்லை உங்களோட பிஸ்னஸ் கொஞ்ச நாள் போனால் அதுவும் நடக்கும். இல்லை, அது நடக்குங்கிறது அப்படிங்கிறது முன்னாலேயே தற்காப்பாக இருக்கிறது பெஸ்ட் இல்லைங்களா? நாங்கள் இங்கேயே தான் இருக்கோம், இங்கேயே தான் பிறந்தோம், 1500களில் இங்கே வந்தவங்க. அதுதான் சொல்கிறேன், தமிழர்களோட ஒன்றி சமூகம் வந்து ஏன் வந்துட்டு இப்படி மொழிவாரியாக நீங்களே வந்து ஒரு அமைப்புகளை வந்து முன்னெடுக்கிறதுனாலையோ இல்லை சாதி அமைப்புகளாக நீங்கள் முன்னெடுக்கிறதுனாலையோ வந்து மேற்கொண்டு வந்து பிரிவினைவாதத்துக்கு வந்து நீங்களும் வந்துட்டு அடிகொள்கிற மாதிரி தானே இருக்குது. இல்லை, நாங்கள் வந்து நாம் தெலுங்கர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே 2007 இந்திய முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பை நடத்திட்டு இருந்தோம். அந்த இந்திய முன்னேற்ற அமைப்பை தான் 2011 அதிமுகவோட கூட்டணியில் இருந்தது, 2014 அதிமுக கூட்டணியில் இருந்தது,
2011 எம்எல்ஏ எலெக்ஷன்லேயோ 2014 எம்பி எலெக்ஷன்லேயோ கூட்டணியில் இருந்தது தான். எங்களோட கட்சி பேரையே வந்து நாம் தெலுங்கர் கட்சி ஆனால் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுக்கு காரணம் இன்றைக்கி தமிழ் தேசியன்ற பேரில் தெலுங்கர்களை வந்து எங்களை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க. நீங்கள் இங்கே வாழலாம், ஆளக்கூடாது. நீங்கள் யாருங்க சொல்கிறது? எல்லாருமே இங்கே வச்சுன்னு இருக்கிறவங்க வந்து ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்ற பாஸ்போர்ட் தானே வச்சுருக்காங்க. ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு பாஸ்போர்ட் கர்நாடகாவிலயோ வந்து கேரளாவிலயோ இல்ல பீகாரோ ஒரிசாவோ எடுத்துக்குவாங்களே வந்துட்டு ஒரு தமிழர்கள் வந்துட்டு அந்த ஊர்ல ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இங்க வந்து திமுகல ஒண்ணுக்கு 5 அமைச்சர்கள் இருக்காங்க, 5ல இருந்து 6 அமைச்சர்கள் இருக்காங்க. அதிமுகல ஒரு 4 அமைச்சர்கள் இருக்காங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வந்து மெயினான பதவியில ஃபுல்லாமே வந்துட்டு தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அவங்க யாருமே தெலுங்கர்கள்ன்றதுக்காக அந்த அந்த கட்சியில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரதிநிதித்துவம் தரல. நீங்கள் தரலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு KKSSரும் வந்து ஒரு மீட்டிங்லேயே அவர் பேசுகிறாரு, நீங்கள் இந்த மொழியை சொல்லி நீ என்கிட்ட வந்தேன்னா உனக்கு நான் வந்து என்ன கவர்மெண்ட் சைடில் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ண முடியும்னு KKSR ஒரு மேடையில் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு மாநிலத்தில், அதுவும் வந்து திராவிட கொள்கையை சமூக நீதி பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து இது மாதிரி பேசுறது வந்து சரின்னு நினைக்கிறீங்க சார்? அப்ப நீங்களே வந்து அதை வந்து தூண்டுற மாதிரி தானே இருக்குது. அப்போ வந்து அவங்க வந்துட்டு தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியவாதிகள் கொந்தளிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாருமே ஒரு ஜாதி சங்க மாநாடு நடக்கும்போது அது வந்து எந்த சமுதாயத்துக்காரவங்க நடத்தினாலும் வந்து நம்மளால கொஞ்சம் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன்னு சொல்றது அந்த சமுதாயத்தை மக்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான். அதை வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறதுக்காக கிடையாது. அதை நீங்கள் வந்து இது மாதிரி திருச்சி பேசுகிறதால தான் இந்த 2 சமுதாயத்துக்குள்ளேயே பிரச்சனை வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆளுங்கன்ற வந்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிற தப்பு இல்லையே. இதில் வந்து ரெட்டி சங்க மாநாடு நடக்குது, நாயுடு சங்க மாநாடு நடக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு சமுதாயத்தோட மாநாடும் நடக்குது. தமிழ் ஜாதிகளோட ஜாதி மாநாடும் நடக்கும். அதுலேயும் வந்து அவங்க அது மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம ஆளுன்றது நீங்கள் சொன்னால் தானேங்க நமக்கு தெரியும். ஏங்க ஒரு ஜாதின்றதே அவங்கவுங்க ஒவ்வொருத்தரோட தொழில் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கிறதுக்காக தான் ஏற்படுது. இதில் வந்து ஒரு ஜாதி பெருமையை பேசி இன்னொருத்தரை தவறாக பேசுறது தாங்க தவறு. இது ஒன்றும் இல்லையே. KGFன்னு ஒரு மாநாடு நடத்திருக்காங்க, பூந்தமல்லி கிட்ட வந்து நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் இதுவரை வந்து ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு சமூகத்தில் இருந்து ஒரு கம்யூனிட்டி சார்பாக வந்து எங்கேயுமே வந்து ஆட்சியில் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு டெப்டி சிஎம் வேணும் இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சு மையப்படுத்தி எந்த சமூகமும் நடத்தவே இல்லை, தெலுங்கு கம்யூனிட்டியில் உள்ள எந்த ஜாதிகளும். ஆனால் குறிப்பாக கம்மா குளோபல் ஃபெடரேஷன் வந்து அந்த கம்மா சமுதாயத்தை சார்ந்து வந்து தெலுங்கானாலேருந்து ஒருத்தர் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாரு, இங்கே உள்ள எல்லாரும் போகிறீங்க. அதில் பாக்கியராஜ் ஒரு பொதுவான நடிகராகவும் டைரக்டராகவும் அறியப்பட்ட ஒரு நபர். அவரே போய் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி வந்து கம்மானாலே ஒரு ரிச் அப்படிங்கிற மாதிரி லெவலில் ஒரு பேசுனது வந்து முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் வைரலாக தீயா பரவிச்சு சார். இது வந்து முகம் சுளிக்கிறவருக்கு ஒரு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து அதிகமான கம்மார் மக்கள் வந்து 65 லட்சம் பேர் வந்து கம்மார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டுமே இருக்கிறாங்கன்ற ஒரு புள்ளி விவரத்திலே ஏன் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா? டேட்டாங்கிறீங்க, எந்த டேட்டா? அதுதாங்க தெலுங்கானாலேருந்து வந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாரு 65 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது வந்து 2,10,00,000 பேர். அதில் 65 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்றதை எங்களுக்கே அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். ஆந்திராவில் எவ்வளோ இருக்கீங்க? ஆந்திராலேயே கம்மியாக. அதாவது ஆந்திரா வந்து இன்னைக்கு 2 மாநிலமாக பிரிஞ்சு பிரிஞ்சதால இப்போ ஒவ்வொரு அந்த 2 மாநிலத்திலும் சேர்த்தா ஆகிறது எவ்வளோ ஆளுங்க இருக்காங்களோ அதை விட அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் 65 லட்சம் பேர். கிட்டத்தட்ட வந்து கோயில்பட்டியிலிருந்து கும்முடிப்பூண்டி வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 6 தொகுதி, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு 3 தொகுதி. இந்த ஒரு 3 தொகுதியில் மட்டும்தான் தெலுங்கு மக்களோட ஓட்டு 1000லேருந்து 5000க்குள்ளே இருக்கும். ஆனால் மற்ற 225 தொகுதியிலையும் 5000ல் ஸ்டார்ட் பண்ணி 1 லட்சம் வரைக்கும் இருக்கிற ஓட்டு இருக்குது. அனைத்து தெலுங்கு மக்களையும் நான் வந்து வெறும் கம்மார் மட்டும் சொல்ல வரல, பலிஜாஸு, கவராசு, ராஜூசுன்னு இது மாதிரி தனித்தனியாக பிரித்து சொல்ல, தெலுங்க தாழ்மையை கொண்ட எங்களோட அருந்ததியர் மக்களையும் சேர்த்து சொல்கிறேன். எல்லா மக்களையும் அருந்ததியர் மக்களையும் சேர்த்து சொல்றீங்க. எந்த ஒரு தெலுங்கு அமைப்பினுடைய மாநாட்டிலையும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது இல்லை. வாக்கு வங்கிக்காக அவங்கள நீங்க என்னமோ யூஸ் பண்ற மாதிரி தானே? இல்லை, அருந்ததியர் மக்களை நாங்கள் வந்து இப்போ நாம் தெலுங்கர் கட்சியிலேயே வந்து
எல்லாரையுமே எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பொறுப்பு போட்டிருக்கோம். தனித்தொகுதிகள் வரும் பார்த்தீங்களா, தனித்தொகுதிகளுக்கெல்லாம் அந்த எங்கள் தெலுங்கு மொழி பேசுகிற அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்து எங்கள் சகோதரர்களுக்கு தான் நாங்கள் வந்து தொகுதி செயலாளர் பொறுப்புலேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தான் வந்து அந்த பொறுப்பு போட்டிருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி நீங்க ஒரு இடஒதுக்கீடு கேட்குறீங்க, இல்ல அப்படி ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு டெப்டி சிஎம் வேணும், தெலுங்கு மக்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி 42% கேட்டா பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உள்ள ஒரு கம்யூனிட்டிக்காக வந்து ஒரு மாநாடும் நடத்தி அந்த மாநாட்டில் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது தெலுங்கு பேசக்கூடிய அந்த ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு இடையில வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துற ஒரு வேலையை தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே வந்து தமிழை வந்து ஒரு இடத்துல டாமினேட் பண்ணிட்டு தெலுங்கு நாங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளே பிரச்சனை ஆகும் பொழுது அந்த மொழிக்குள்ளேயே வந்துட்டு நீங்க ஒரு பிரச்சனை இல்லை எங்கள் மொழிக்குள்ளேயே நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, KKSSR அவர் பேசுனது வந்து ரெட்டியார்கள் சங்க மாநாட்டில் பேசினார். புரியுதுங்களா? நாங்கள் வந்து இப்போ நான் வந்து கம்மார் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் வந்து நீங்கள் சொன்ன அந்த KGFல நானும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் வந்தேன். அன்றைக்கி அந்த மாநாட்டில் வந்து நடிகர் பாக்யராஜ் பேசுறது தப்பாக எதுவும் பேசலை. அவர் வந்து அந்த சமுதாயத்தோட பெருமையை பேசுகிறார். இல்லை, பாக்யராஜ் கலந்துக்கிட்டதே தவறுன்னு சொல்லி அது எப்படிங்க தவறாகும்? அவர் ஒரு நடிகர், ஒரு பொதுவான ஒரு சினிமாவை முன்னெடுத்தவர், சாதி சமயம்லாம் இல்லை அப்படிங்கிறது சினிமாவிலேயே பல இடங்கள்ல பேசி காட்டின ஒரு நடிகர் வந்து ஒரு சமுதாய மாநாட்டில் போய் கலந்துக்கிறது நீங்க சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். அவர் கலந்துக்கிறது தப்பே இல்லை சார். அவரோட 40-50 வருஷம் சினிமா கெரியரே இந்த இடத்துல அடி ஆகுது இல்லை? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்துருக்கலாம், நம்ம நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே அவரை மாதிரி ஒரு திரைக்கதை வந்து யாரும் சார் அது அவரோட தொழில் சார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி கலந்துக்கிறாரு அப்படின்னா வந்து அவர் ஒரு சமுதாய அமைப்பு வந்து நடத்திருக்காரு. ராமோகன் ராவ் கலந்துக்கிட்டாருன்னா சமுதாய அமைப்பு நடத்துறாரு, அதனால அவர் போய் நிக்கலாம், ரைட், ஓகே. அவர்கள்லாம் வந்து ஆனால் பாக்யராஜ் அவர்கள் போனது மட்டும்தானே இன்னைக்கு வந்து பேச சார். பாக்யராஜ் கூட ஒரு காலத்தில் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை நடத்தின்னு இருந்தவர் தான். அவர் பொதுவான கட்சி தான் நடத்தினார், சமுதாயத்துக்கு நடத்தலை. ஆனால் அப்ப அவருக்குள்ள இப்படி ஒரு ஜாதி வெறி இருக்குங்கிறது வந்து ஜாதி, அதாவது சார் ஜாதி வெறிக்கும் ஜாதி பற்றுக்கும் ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. என்னோட தப்பு தான் இல்லை, என்னோட ஜாதியை வந்து பெருமையை பேசுறது அது வந்து தப்பு இல்லை. என்னோட ஜாதி பெருமையை பேசி நாங்கள் கம்மார் மட்டும்தான் மெயின், மற்ற ஜாதியெல்லாம் தாழ்வாக நினச்சி பேசுறது தான் தவறு. அவங்கவுங்க ஜாதியை பற்றி தாராளமாக பெருமையாக பேசலாம், தப்பே இல்லை. அவங்களோட ஜாதியோட நல்ல விஷயங்கள், ஒவ்வொரு ஜாதிக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறது தப்புன்னு இல்லை. அதை வச்சு மற்ற ஜாதிகளை தப்பாவோ பேசுகிறதோ, மற்ற சமுதாயத்து மக்களை வந்து ஒரு குறைச்சலாக நினச்சி பேசுகிறதோ தான் தவறு சார். எல்லாருக்குமே சார் ஜாதி இல்லாதவங்க தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களா என்ன? எல்லாருக்கும் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஜாதி இருக்குது சார். யாருக்கு ஜாதி இல்லைன்னு நினைக்கிறீங்க சார்? மேடையில் ஏறி ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு பேசுவாங்க. ஆனால் இடஒதுக்கீடுகள் எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க? ஜாதி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நீர்த்து போகும். என்னைக்கு நிறுத்துவாங்க சார்? இப்போ நீர்த்து போகும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லை சார். இன்னைக்கு கூட ஆதார் கார்டோட பேன் கார்டை இணைக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருந்தது. ஒரு 2 மாதம் முன்னால் வரைக்கும் ஆதார் கார்டோட பேன் கார்டை இணைக்கிறதுக்கு 1000 ரூபாய் பே பண்ணால் தான் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு 10,000 ரூபாய் பே பண்ணால் தான் ஆதார் கார்டோட பேன் கார்டோட ஆதார் கார்டு இணைக்க முடியும்னு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் கொண்டு வர்றாங்கல்ல. இடஒதுக்கீடுகளுக்கு இது வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் தாங்க இடஒதுக்கீடுன்னு எதுவும் சொல்லவே இல்லையே. யார் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம்? யாராவது சொல்லணும்ல. நீங்க ஒரு கல்வி வேலை வாய்ப்புல ஒரு மொழிவாரி சிறுபான்மையினர் இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அளவுக்கு வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். முழுசா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக நீங்க டெப்டி சிஎம் கேட்கறது வந்து ஒரு சரியான விஷயமா? அதுவும் தமிழ் மண்ணில் வந்து அது எந்த கட்சிகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வேலை நடந்துச்சு? இல்ல பிஜேபி பவன் கல்யாணம் ஜென்ரலா. அப்போ வேற எதுவும் அரசியல் இயக்கங்கள் வந்து உங்களை இங்க வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்கும், தெலுங்கு வாக்குகள் வந்து சதராம பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் காசு கொடுத்து பண்ண வச்சாங்களா? கேஜிஎஃபோட நிறுவனர் எனக்கு வந்து நல்ல பழக்கமானவர் தான். நான் அவரோட பேசியிருக்கேன், அவரோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். கேஜிஎஃப் வந்து கேட்குறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கம்மவார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு திமுக கூட்டணியிலோ அதிமுக கூட்டணியோ வேற எந்த கட்சியாக இருந்தாலும் டெப்டி சிஎம் கொடுங்க. சார் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்களா சார் உங்களுடைய சமுதாயத்தில்? வந்து பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அமைச்சர்கள் யாருமே இல்லைங்கிறீங்களா? இல்ல எம்எல்ஏ இல்லைங்கிறீங்களா? இல்ல தொழிலதிபரே அவங்க சமுதாயத்தில் இல்லைங்கிறீங்களா? அவ்வளோ பெரிய அளவு சார் நீங்க அது மாதிரி முன்னேறி வந்த சில பேர் மட்டும்தான் சார் உங்க கண்ணுக்கு தெரியுது. எங்க சமுதாயத்திலையும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். எல்லாருமே எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது எல்லா சமுதாயத்திலையும் வந்து கஷ்டப்படுறவங்க. நாங்கள் கஷ்டப்படுற எங்களுக்கு உரிய எங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பர்டிகுலராக ஒரு தெலுங்கு ஜாதியில் மட்டுமே வந்து 65 லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம்.
உங்களுக்கு சந்தேகம் வந்தால் சென்சஸ் எடுத்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து நாங்கள் வந்து 65 பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சென்சஸ் எடுத்து இல்ல ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி இல்லைங்க. நாங்கள் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நாங்கள் வந்து எங்களுக்கு கிட்ட இருக்கிற தரவுகளை வச்சு தான் நாங்கள் சொல்றோம். தமிழ்நாட்டோட மக்கள் தொகையே வந்து ஒரு 7-8 கோடி 10 கோடிக்குள்ள தான் சார் இருக்குது. ஆனா வந்து எல்லா ஜாதியும் 1 கோடி 5 ஜாதியில இருக்கிறோம், 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னா மொத்தம் கெஜெட் படி பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல போனீங்கன்னா கொடுத்துருக்கான் 600லேருந்து 1000 ஜாதி கொடுத்துருக்கான். ஆமா 1000 ஜாதி இதே கணக்கு சொன்னா மக்கள் தொகை எத்தனாயிரம் கோடி போறது சார்? நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். இதுல வந்து தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்களே நிறைய இடத்துல வந்து உங்க தாய்மொழி என்னன்னு கேட்டா ஸ்கூல்ல சர்டிஃபிகேட்ல கேட்கும்போது நிறைய பேர் அவங்களுக்கு தமிழ் தான் எழுத படிக்க தெரியும், அவர்கள் தமிழே சொல்லிடுறாங்க. இது மாதிரி அரசியல் இயக்கங்களை ஆரம்பிக்கிற நீங்கள் தான் வந்து நாங்க தான் அவங்களுக்கு வந்து தெலுங்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமா நாங்க தமிழர்களா தானே இருக்கிறாங்க சார். தமிழர்களா இருக்க நாங்க தமிழர்களா இருக்கும்போது சீமான் பண்ற அரசியலுக்கும் மொழி அரசியலுக்கும் உங்களுக்கும் அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? சீமான் போன்றவர்கள் பண்றதால தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்டுல தெலுங்கு பேசுறவங்க நாம ஏன் இனிமே வந்து தாய்மொழின்ற இடத்துல நாம ஏன் தமிழ் போடணுன்ற எங்களுக்கு உணர்வு வந்ததுக்கு காரணமே தான் சார். நாங்கள் வந்து தமிழர்களாகவே கலந்துட்டோம், புரியுதுங்களா? ஈவன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படித்ததே வந்து தமிழ் மீடியம் தான் சார். நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க, தமிழ் தான் பேசுறீங்க, நல்லா தமிழ் பேசுகிறவங்க கூட நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சரிதான். உங்களுக்கு இத்தனை அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே நான் சொல்கிறேன். திமுகவிலையும் அமைச்சர்கள் இருக்காங்க, அதிமுகவிலையும் அமைச்சர்கள், தெலுங்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. வைகோன்னு ஒரு அரசியல் கட்சி இருக்காரு, மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சி இருக்குது. இவ்வளோ அரசியலில் உங்களுக்கு ஒரு பவர் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது இந்த நீங்க கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன? திரும்ப திரும்ப நான் அதான் கேட்டேன். அது என்ன தேவை வந்துச்சு உங்களுக்கு? நீங்க சொல்றது எனக்கு கிளியரா புரியுது. ஆனா நீங்க சொல்ற அமைச்சர்களோ தெலுங்கு அமைச்சர்களோ திமுகவில் இருக்கிற அமைச்சர்களோ அதிமுகவில் இருந்த அமைச்சர்களோ நீங்கள் சொல்கிற மதிமுக வைகோவோ இல்லை வந்து நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ இவங்க யாராவது தெலுங்கர்களை பற்றி இது மாதிரி வந்து தமிழ் தேசம் பேரில் சீமான் போன்றவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் வந்து நான் சொல்ல விரும்பலை. சீமான்ன்றது ஒரு கட்சியோட தலைவர்ன்றதால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுன்றதால சொல்கிறேன். இன்னும் தமிழ் தேசியன்ற பேரில் யூடியூப் சேனல்ஸ் வச்சுன்னு நிறைய பேர் வந்து தெலுங்கர்களை வந்து தவறாக பேசின்னு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள யாராவது திமுக சேர்ந்தவங்க, அதிமுக சேர்ந்தவங்க, மதிமுக சேர்ந்தவங்க, தேமுதிகவை சேர்ந்தவங்க யாராவது கண்டித்து ஒரு வார்த்தை அறிக்கை விட்டுருக்காங்களா? அவங்க கன்சிடர் பண்ணலன்னு நினைச்சிட்டு போக வேண்டியது. அவங்க கன்சிடர் பண்ணல சார். சார் நம்ம மேல கன்சிடர் பண்ணல சார். நாங்க தமிழர்களாவே வாழ்ந்துட்டு சார். எங்க மனசு பாதிக்கப்படுது சார். மனசு பாதிக்கப்படுது. எங்களோட தன்மானம் பறிப்போகுது சார். சின்ன வயசுல இருந்து என் கூட பழகின ஃப்ரெண்டே வந்து எனது வந்து சொந்த ஊர் வந்து திருத்தணி தொகுதிக்குள்ள வரேன். அவன் சொல்றான், உனக்கு தான் தெலுங்கு நல்லா பேச வருமே, நீ நகீரில் போய் நிற்கலாமே, திருத்தணி தொகுதி ஏன் ட்ரை பண்ணுற? அதாவது நம்ம கூட சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவன், அவனோட மனசுக்குள்ளேயே வந்து இந்த தமிழ் தேசியன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த சீமான் போன்றவர்கள் பேசுனதால, ஏன்டா இவன் நம்ம கூடவே பிறந்து வளர்ந்தவன். ஒருவேளை நீங்கள் ஒரு திமுகலையோ அதிமுகலையோ இருந்தீங்கன்னா திருத்தணியில் இல்லைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நாம் தெலுங்கர் கட்சின்னு சொன்னதுனால கூட அவர் சொல்லியிருக்கு. இல்லை அதாவது நீங்கள் நாம் தெலுங்கர் கட்சின்னு ஏன் ஆரம்பிச்சிங்க? அதுக்காக சொல்ல வரேன். அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களே அவங்களே நம்மளை வந்து இவங்க தெலுங்குக்காரங்க, ஏய் நம்ம முன்னால் ஒன்று பேசுவாங்க, பின்னால் போய் ஏய் அவன் நாயுடு பையன்டா, அவன் கம்மார் பையன்டா, அவங்ககிட்ட இப்படி நடந்து கொண்டு நம்ம கூட நல்லா பேசுவாங்க. அவங்களே நம்மக்கிட்ட அந்த பார்ஷியாலிட்டி பேசுகிறாங்க. அதெல்லாம் சில டைம் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம முன்னால் ஒன்று பேசுறது, பின்னால் ஒன்று பேசுறது. அதனாலேயே இந்த கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு சார். அது வந்து இந்த சூழ்நிலையே 2010க்கு அப்புறம் தான் சார் வந்தது. அதுக்கு முன்னால கிடையாது. ஆஃப்டர் சீமானுடைய ஆஃப்டர் சீமானுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னால் யாருக்குமே அந்த பிரிவினவாத எண்ணமே கிடையாது. இந்த ஒரு 15 வருஷத்துக்குள்ள பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சுங்க. அதாவது நம்ம ஒரு சாதாரண பூனையை கூட சும்மா நோண்டிட்டு இருந்தா அது திரும்ப கடிக்கு வரும். இப்போ எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது பிரச்சனை அப்படித்தான். நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் உண்டு நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, இன்னும் பல எல்லா கட்சிகளும் இருக்கிறவங்க தான். அவங்களால எங்களுக்கு ஒன்றும் நடக்கலைங்கிறீங்க. அவங்க யாருமே எங்கள் தெலுங்கு மக்களுக்காக பேசவே இல்லை சார். சரி, பேசலை அப்படின்னா இப்போ நீங்கள் தனியாக 234 தொகுதியிலையும் இப்போ நீங்கள் போட்டிக்கிட்டீங்கன்னா உங்களால் எவ்வளோ சதவீதம் வாக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஆரம்பிச்ச எல்லா கட்சியுமே காணாமல் போயிடுச்சு, தெலுங்குங்கிற பேரில் ஆரம்பிச்சது ஃபுல்லாமே. இப்போ நீங்கள் இப்போ கூட்டணியும் வைக்க போகிறாருனாலும் ஒரு திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைக்கணும். நீங்கள் சொல்கிறது இவர்களை விட்டுட்டு நீங்கள் யார்கிட்ட போய் கூட்டணி வைக்க முடியும்? இல்லை அவங்களோட கூட்டணி வச்சாலும் ஆனால் அவங்க வந்து எல்லாருக்குமான கட்சி. திமுகன்றது வந்து அதிமுகன்றது இவங்க எல்லாருமே எல்லாருக்குமான கட்சி நடத்துறாங்க, பொதுவான அரசியல் நடத்துறாங்க. ஆனா நாம் தெலுங்கர் கட்சின்றவங்க வந்து நாங்க தெலுங்கு மொழி மக்களுக்காக கட்சி நடத்துறோம்.
தெலுங்கு மொழி மக்களுக்கு மக்களுக்காக நடத்துகிறோம். நாங்கள் இந்த தெலுங்கு மொழிக்கு மொழிக்கோ தெலுங்கு மொழி மக்களுக்கோ ஒரு பிரச்சனைன்னு நாங்கள் கேட்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இணைகிறோம்னு வச்சுங்க. நாங்கள் எங்களோட பிரதிநிதித்துவம் நாங்கள் ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு வேணும்னு கேட்குறோம். நாங்கள் நின்று ஜெயிச்சுனாலும் நாங்கள் எம்எல்ஏவாக போனாலும் எங்கள் தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் அந்த 10 தொகுதியில் ஜெயிக்கிறோன்னு வச்சுங்க. அந்த 10 தொகுதி மக்களுக்காக மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொகுதியில் இருக்கிற தெலுங்கு மக்களுக்காகவும் பேசுவோம். ஆமாம். இப்போது இங்கே நீங்கள் சென்னையில் ஆரம்பித்து சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு அந்த பார்டர் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து தெலுங்கு மீடியம் இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொன்றா வந்து தெலுங்கு மீடியம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க. நான் தமிழ் மீடியம் எக்ஸாம்ஸ் கூட எழுதுறது கூட கோர்ட்ல கேஸ் போட்டு தான் ஒவ்வொரு வாட்டியும் போய் எழுதிட்டு இருக்காங்க. அதாவது செய்திகளும் வருது. இதில் முக்கியமாக நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை நல்லா ஆதரிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து மும்மொழி கொள்கைன்னா ஹிந்தி வந்துடும், ஹிந்தி வருதோ வரலையோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லையா. நாங்கள் வந்து எங்களோட தாய்மொழியோடு சேர்த்து படிச்சுப்போம். தமிழ் இங்கிலீஷோடு சேர்த்து எங்களோட தாய்மொழி தெலுங்கு படிச்சுப்போம். இப்போது அந்த கிருஷ்ணகிரி அந்த ஓசூர் அந்த சைடெல்லாம் வந்து தெலுங்கு, அந்த சைடெல்லாம் நாங்கள் எங்கள் தெலுங்கு மக்கள் இருக்காங்க. எங்களோட தாய்மொழி படிக்கிறதுக்காக அந்த மும்மொழி கொள்கை வந்தால் எங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் நிறைய பள்ளிகள் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கிடையாதுல்ல. சரி, இப்போ ஹிந்தியை வந்து தடுத்துட்டாங்கன்றாங்களே, எங்கே தடுத்துட்டாங்க? பணம் இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி இருக்குது, பணம் இல்லாதவங்களுக்கு ஹிந்தி இல்லை. நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் சார். எனக்கு வந்து அங்கே இங்கிலீஷ் மீடியமே இல்லாதால நான் தமிழ் மீடியம் தான் கட்டாயப்படுத்தி நான் தமிழ் மீடியம் படித்த மாதிரி தான். எனக்கு அங்கே வந்து ஹிந்தி இல்லை, அதனால் எனக்கு ஹிந்தி படிக்கல. ஏன் சார் 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம், இன்னொரு சப்ஜெக்ட் சேர்த்து படிக்க முடியாதா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்பை தான் வந்து எதிர்க்கிறோம், ஹிந்தியை நாங்கள் எதிர்க்கலை. இது ஏதாவது வந்து புரியுதுங்களா உங்களுக்கு? சார் எதிர்ப்புன்னா என்ன சார்? உங்களை கட்டாயமாக படிக்க சொன்னால் பரவாயில்ல, எங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கூட ஆப்ஷனே இல்லையே சார். நாங்கள் போய் மும்மொழி கொள்கை இருந்தால் வேணும், மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு? முக்கியமான 3 கட்சிகளோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. முக்கியமான எந்தெந்த கட்சி இருக்கிறது? முக்கியமான கட்சி திமுக, அதிமுக. அந்த மூணாவது கட்சி நம்ம தாவேகா தான். தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு 3 பேர்கிட்டையும் வந்து நாங்கள் தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள் போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம். எடப்பாடி அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்கீங்க, முன்னாள் முதலமைச்சரை சந்திச்சு எதிர்கட்சியில சந்திச்சு பேசியிருக்கீங்க. சசிகலா அவர்களையும் சந்திச்சு நீங்க பேசுனதா தகவல்களும் வந்திருக்குது. அதாவது திருமதி வி.கே. சசிகலா அவர்களை சந்திச்சு நீங்க பேசியிருக்கீங்கிற தகவலும் வருது. நீங்க இந்த சைடு பார்த்தது இபிஎஸ் அவர்களை பார்த்தது ஒரு அலைன்ஸ், என்டிஏ அலைன்ஸ்குள்ள ஒரு வாய்ப்பா இருக்கலாம். திமுகவில் ஒரு அமைச்சரை பார்த்துருந்தீங்கன்னா டிவிகே அலைன்ஸ், இல்லை டிவிகே கிட்டே டைரெக்டாக பேசியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சின்னம்மா அவர்களை போய் நீங்கள், அதாவது திருமதி வி.கே. சசிகலா அவர்களை போய் நீங்கள் பார்த்தது வந்து என்ன ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அந்த இடத்துல ஒரு சூட்சமம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க எதுவும் ஒருங்கிணைக்கிறாங்களா சமுதாய கட்சிகள் அப்படிலாம்? இல்லை அப்படின்னு இல்லை. அவங்க நாளைக்கு என்டிஏ அலைன்ஸ்குள்ளே வரும்போது அவங்க மூலியமாகவும் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு இதோட அவங்கள போய் பார்த்தோம், அவ்வளோதான். மற்றபடி வேற இப்படி ஒரே டைம்ல எல்லா அரசியல் கட்சியோடையும் நீங்கள் ஒரே டைம் இல்லை. அவங்க தேமுதிக மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ நான் உங்கள் கட்சி மேலே ஒரே டைம்ல போய் எல்லா கட்சியோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் எப்படி? ஒரே டைமில் போய் நாங்கள் ஒன்றும் பேசலைங்க. எல்லாருக்கிட்டையும் இப்போ வந்து நாம் கோரிக்கை ஒன்று தாங்கிறீங்க. கோரிக்கை ஒன்று தான். எங்கள் தெலுங்கு மக்களுக்காக நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். யார் ஆதரிச்சாலும் ஓகே அப்படிங்கிறீங்க. எங்களை கன்சிடர் பண்ணுங்க. தெலுங்கு மொழி பேசுகிறவங்கள வந்து எந்த கட்சியுமே வந்து அந்தளவுக்கு கன்சிடர் பண்ணுறதில்ல. எப்படியும் அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற நினைப்பில். ஆனால் இந்த முறை நாம் தெலுங்கர் கட்சி இந்த கூட்டணியில் இடம் கிடைக்கலன்னா 234 தொகுதியிலும் நின்று நாங்கள் தெலுங்கு மக்களோட ஓட்டு எவ்வளோ இருக்குது, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எந்த டேட்டா பேஸில் இருக்கீங்கன்ட்டு, நாங்கள் ஓட்டு வந்து எடுத்து காமிக்கும்போது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. விஜயோட ஃபேக்டர் வந்து தமிழ்நாடு அரசியலில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் திமுகவை சொல்லலாம், அதிமுகவை சொல்லலாம், உங்கள் சார்ந்த அந்த மக்கள் வந்து நிறைய பேர் பதவியில் இருக்காங்கன்னு சொல்கிறான். தாவேகாவுடைய வருகைக்கு பின்னால் அரசியலோட ஸ்டாண்ட் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழரோட வாக்கு வங்கி சிதறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சிதறும். நாம் தமிழர் மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளோட ஓட் பேங்க்கும் மாறும். டோட்டலாக மாறுங்க. டோட்டலாக மாறும் சார். எங்கள் வீட்டில் என் பையன் சொல்கிறான் ஓட்டே இல்லை, நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான். அதனால தான் நீங்கள் விஜயோட கூட்டணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி. ஐயோ, அது மட்டும் கிடையாது, இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு இருக்குது. ஆமாம், ஆனால் அவர் அதை எப்படி கோஆர்டினேட் பண்ண போகிறாருன்னு தான் புரியல. இப்போது
திமுகவுக்கு அதிமுகவுக்கு ரெண்டுத்துக்குமே அடிப்படை கட்டமைப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த பூத்தில் போய் உட்கார்ந்தாலும் அங்கே ஒரு 20 பேர் வந்து நிற்பாங்க. திமுக ஆள் சார்பா. இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு. தேமுதிகவுக்கும் அதே மாதிரி இருக்குது. தேமுதிகவுக்கு இருக்குதுன்றது நாம் தமிழருக்கு இருக்குது. நாம் தமிழ் பாஜகவுக்கு இருக்குது. இல்ல ஒரு 3 கட்சிக்கு இருக்குன்னு சொன்னேன். திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு, பாஜகவுக்கும் நெக்ஸ்ட் இருக்கு. மற்ற எந்த கட்சிகளுமே கிடையாது. தமிழ்நாட்டில் கிடையாது. கிடையாது. இதை வலுப்படுத்தினா மட்டும்தான் சர்வைவல் ஆக முடியுங்கிறீங்க. ஆமாங்க. இப்போ இன்னைக்கு நாம் தெலுங்கர் கட்சிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன வந்து பூத்து லெவலில் இருக்காங்க இல்லை. ஆனால் நாங்கள் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துருவாங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதிக்கு போனாலும் தெலுங்கு பேசுகிற மக்கள், நீங்கள் யாருக்கிட்டையுமே போய் எங்களுக்கு உறுப்பினராக சேருங்கன்னு நான் கேட்கவே தேவையில்லை. இப்போ இங்கே தெலுங்கு பேசுகிறவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, கூப்பிட்டா வந்துடுவாங்க. நான் இன்னைக்கு 234 தொகுதியிலையும் நாம் தெலுங்கர் கட்சி யாருக்கு வந்து ஓட்டு போட சொல்லி, இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டணியில் போயிடறோன்னு வச்சுங்க, நாங்கள் சொல்லுவோம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நம்ம நாம் தெலுங்கர் கட்சியை மதித்து நமக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்காக தெலுங்கு மக்களோட ஓட்டு வேணும்னு நினச்சி நமக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக போடுறது, எல்லா தெலுங்கு மக்களும் போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு தெலுங்கு மக்களுக்காக பேசுறதுக்கு எந்த கட்சியுமே தயாரா இல்லை. நாம் தெலுங்கர் கட்சி மட்டும்தான் தயாரா. எப்பயுமே வந்து தெலுங்கு மக்களுடைய ஓட் பேங்க் வந்து திமுகவுடைய வசம் தான் இருக்குது. திமுகவை தான் கண்ணை மூடிட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுக செய்யுதோ செய்யலையோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு திமுகவுக்கான, அதாவது வந்து எப்படி முக்குலத்தோர் ஓட்டெல்லாம் அதிமுகவுடைய வாக்கு வங்கின்னு சொல்றாங்களோ அது மாதிரி ஒட்டுமொத்த தெலுங்குடைய வாக்கு வங்கி வந்து திமுக வசம் தான் இருக்குது. அப்படி எல்லாம் சொல்லவே முடியாது. அதை வந்து அதிமுகவுக்கும் உடைக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் எப்படி இது பண்றது? இல்ல அதிமுகவுக்கும் தெலுங்கர்கள் ஓட்டு இருக்கு. அதிமுகலையும் தெலுங்கு அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நீங்களே சொல்றீங்களே அதிமுகலும் தெலுங்கு பேசுறவங்களுக்கு அங்க ஓரளவுக்கு நான் ஒரு 70% அங்க போனா 30% இங்க போகுது. அப்படிங்கிறப்போ மூணாவது அவங்க யாருக்குமே அந்த இடத்துல ஸ்கோப் இல்லையே. புரியல நீங்க சொல்றது. இல்ல திமுகவுக்கு 70% ஓட்டு தெலுங்கு ஓட்டு போயிருது, அதிமுக 30% போயிருச்சுன்னா இப்ப நீங்க இது போன பேரை வச்சு கட்சி ஆரம்பிக்கிற உங்களுக்கான வாக்கு இல்ல பாஜகவுக்கும் தெலுங்கு மக்கள் ஓட்டு இருக்கு இருக்கு. ஆனா எல்லாருக்குமே இருக்கு. ஆனா தெலுங்கர்கள் ஒரு பிரச்சனைனா திமுகல இருந்து வந்து பேச மாட்டேன்றாங்களே, அதிமுகல இருந்து வந்து பேச மாட்டேன்றாங்களே. பாஜகவே வந்து நிறைய பேர் வந்து தெலுங்கர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகல எல்லாருமே தெலுங்கர்கள் தான். அந்த தெலுங்கர்கள் வந்து அந்த கட்சியில் இருந்தும் தெலுங்கர்களுக்காக வந்து பிஜேபி வந்து பேச மாட்டேன்றாங்களே. அதிமுகவும் பேசல, திமுகவும் பேசல, பிஜேபியும் பேசல. தெலுங்கு ஜனதா பார்ட்டி ஆயிடுச்சா? இது ஆல்ரெடி சொல்லிக்கிறதா கலோக்கியில இதை வந்து சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நாங்க வந்து நீங்க சொன்னீங்களே, நீங்க எப்படி எல்லா கட்சியிலும் நாங்க இருக்கிறோம்னா 40% மக்கள் நாங்க இல்லாம வந்து எல்லா கட்சியிலும் இருக்க முடியுமா? கண்டிப்பா. புரியுதுங்களா? எல்லா கட்சியிலும் இருக்கிறீங்க, ரைட்? எல்லா கட்சியிலும் இருக்காங்க. தாவேக்காவுக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லைங்கிறீங்க, ஆனா ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு பேர் தயாரா இருக்கீங்கிறீங்க. இந்த ஓட் பேங்க் வந்தாலே போதுமே, கட்டமைப்பு பூத் ஏஜென்ட் இல்லைனாலும் ஓட்டு போடுறேன் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டானா இந்த எலெக்ஷன்ல வந்து வேணா ஓட்டு போட்டுடலாம் சார். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சி நடத்தணும்ல, எல்லா கட்சியும் கொண்டு போகணும்ல. அவர் வந்து விஜய் வந்து வெளியே வந்து அந்த எல்லாத்துலேயுமே அவ்வளோ இன்வால்வ் பண்ணணும். அவரே இன்வால்வ் ஆகி வந்து எல்லா ஒர்க்கும் அவர் கண்ணால் பார்த்து பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். விஜய் பார்த்து பேசுனீங்களா அது வரைக்கும்? இல்லை, விஜய் பார்த்து பேசல. ஆனால் முயற்சியில் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக முயற்சியில் இருக்கு. ஆனால் போனால் தாவேக்காவோட தான் கூட்டணி. இப்போ இல்லைன்னா தனித்து போட்டி. இல்லை நம்ம வந்து திமுக அதிமுக எல்லா கட்சிகளோடும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தின்னு தான் இருக்கோம். உங்கள் கொள்கையெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணுவாரா? இல்லை, கொள்கையை வந்து இப்போ நான் ஒரு கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அந்த கட்சியில் போய் சேர்ந்துடணுமே. எனக்கு தனி கட்சி வச்சு நடத்தல. உங்க கட்சியினுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் அவர் ஏத்துக்குவாரா? யாரு? விஜய் ஏத்துக்குவாரா? விஜய் இல்லைங்க, எங்களை ஏத்துக்கிறவங்க, எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களோட மக்கள் தொகைக்காக தானே, எங்க மக்களுக்காக தானே பண்ண போறாங்க. எங்க மக்களுக்காக தானே, எங்க தெலுங்கு மக்களுக்காக பேசுறதுக்கு வேணும்ல. எங்க தெலுங்கு மக்களோட ஓட்டு திமுகவுக்கு தேவையில்லையா, அதிமுகவுக்கு தேவையில்லையா, தாவேக்கு தேவையில்லையா? அப்போ எங்களை வந்து ஓட் பேங்கா 40% தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எங்க மக்களோட ஓட்டு தேவை. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து எந்த கட்சியும் பேச மாட்டீங்களா? பேசணும்ல. கண்டிப்பா. ஏங்க ஒரு தமிழ் தேசியம் கண்டிப்பா பேசணுங்க. தமிழ் தேசியன்ற பேர்ல நீங்க வந்து உங்க தமிழை வளர்த்துக்கோங்க. உங்களோட தமிழோட வாக்கு வங்கி இந்த எலெக்ஷனுக்கு பாருங்க சார், இந்த எலெக்ஷன்ல பாருங்க சார், இந்த எலெக்ஷனை பாருங்க, 2% வருதா இல்லையா பாருங்க. அது ஏன் அந்த 2% அந்த உண்மையான தமிழ் சார். நாம் தமிழர் கட்சியிலேயே கூட தெலுங்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அது தெரியுங்களா? கட்சியில எம்எல்ஏ மந்திரியாக சிஎம் போஸ்ட் மட்டும் வராதுன்னு தான் நான் சொல்றாரு. என்ன வாழக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லையேங்க சார். அதாவது
இதை வந்து மக்கள் தானே சார் தீர்மானிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 234 தொகுதி தமிழ் கேண்டிடேட் நீங்கள் சொல்கிறீங்களே, நான் கூட தெலுங்கு கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறேன். நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் எதுக்கு தெலுங்கு கேண்டிடேட் நிற்க வைக்கிறீங்க? நீங்கள் நிற்க வைக்காதீங்க. எங்கள் ஆளுங்களை திட்டுக்கிட்டு எங்கள் ஆளுங்களே நிற்க வச்சு நிற்கிறதுக்கு ஆள் தயாராக இருக்கு போகிறப்போ அதுதான் சார் அவங்களுக்கு, அதை தான் சொல்கிறேனே, எங்கள் தெலுங்கு ஆளுங்களுக்கு பிரிவினை பேச தெரியாது சார். அப்போ நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நான் பேசுறது பிரிவினை இல்லை, எங்களுக்கான உரிமை. எங்களை நீங்கள் வந்து இப்படி பேசாதீங்க சார். நாங்கள் நாம் தெலுங்கர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இது மாதிரி தவறாக எங்கள் தெலுங்கர்களை பேசுனதால தானே சார் நாங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்கோம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விஜயோட கூட்டணி வாய்ப்பு அப்படி இல்லை அப்படின்னா 234 தொகுதி தனித்து போட்டி. ஆமாம், 234 தொகுதியில் நிற்கிறீங்க. எல்லாம் திமுக அதிமுக அலையன்ஸு விஜயோட அலையன்ஸ்லாம் எதிர்த்து பலமாக உங்களால் வாக்கு சதவீதத்தை பிரிக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் நின்றுட்டு 234 தொகுதியிலையும் நின்றுட்டு நாங்கள் ஒவ்வொரு தெலுங்கரும் வந்து நாம் தெலுங்கர் கட்சி ஆதரிச்சு வாக்களிங்கன்னு பிரச்சாரம் பண்ணுவோம் சார். கேண்டிடேட் இருக்காங்களா? இருக்காங்க சார், 234 தொகுதிக்கு கேண்டிடேட் இருக்காங்க. அவர் வலுவான கட்சியாக தான் இருக்கிறீங்க. வலுவான கட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை சார். இப்போ பார்த்த சார் இவர் சாரதி நாயுடு வந்து வலுவான ஒரு அரசியல் இயக்கத்தை தான் நடத்திட்டு கண்டிப்பா சார். நீங்கள் இந்த எலெக்ஷனில் பார்க்குற சாரதி நாயுடு வேற, நீங்கள் 29 MP எலெக்ஷனில் பார்க்க போகிற சாரதி நாயுடு வேற. நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து ஃபைன் டைம் மீடியாவினுடைய அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேற வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார்.